Guys, welcome over to this channel and this is the part 7 and the part 7 about number of items in the body center என்ன இருக்கும் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இது பெரிய பேராகிராஃபாக இருக்கலாம், பட் இப்போ நான் பாயிண்ட் பண்ணவே பாடி உள்ளவங்களை டச் பண்ண மாட்டாங்க. However, they all touch one that occupies the body center. ஆனால் அவங்க யாரை டச் பண்ணுறாங்க? பாடியோட சென்டரில் இருக்கிறவங்கள எல்லா கார்னர் ஆட்டம்ஸும் டச் பண்ணிக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரே சென்டரில் இருக்கிற வீடை மித்த வீடு எல்லாமே ஒட்டி இருக்கு. ஆனால் ஒரு வீடு இன்னொரு வீடு ஒட்டி இல்லை. இதுதான் விஷயம். And each atom is surrounded by 8 nearest neighbors and coordination numbers. 8 பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கிறனால இதோட கோஆர்டினேஷன் நம்பர் என்ன அப்படின்னா 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. An atom present at body center belongs to only one particular unit cell. ஒரு யூனிட்லையும் ஒரு பாடி சென்டர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்ல பாருங்க, பாடிக்கு நடுவில் ஒரே ஒரு முழு பந்து படிச்சிருக்காங்களா, அதை சுற்றி துண்டான பந்துகள் இருக்காது. 1/8 நம்மளுக்கு தெரியும், போன இதில் தான் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் இது அதோடைய இப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கார்னர்ஸில் எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்காங்க டிவைடட் பை 8 + நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் அ பாடி டிவைடட் பை 1. ஒரு பாடி சென்டர் தானே இருக்குது, அதனால் இப்போ 8 கார்னர்ஸ்லேயும் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது? 8 கார்னர்ஸ் இருக்குது. அப்போ 8/8 ப்ளஸ் ஒரே ஒரு பாடி சென்டரில் ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்குது. அப்போ இது 1. இது 1 + 1 என்ன அப்படின்னா 2. அப்போ 2 ஆட்டம்ஸ் இருக்குது. நம்மளுக்கு தெரியும், இப்போ நீங்கள் பாருங்களேன், ஒரு பந்து முழுசாக இருக்குது, மிச்சம் எல்லாமே கார்னர்ஸில் இருக்குன்னா கார்னர்ஸ் எல்லாமே சேர்த்து நம்ம அதில் என்ன பண்ணியிருந்தோம்? 1ன்னு பார்த்தோம், ஒரு ஆட்டம். அப்போ 2 ஆட்டம் தானே. எஸ், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபேஸ் சென்டர்டை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் திஸ் இஸ் கார்த்திகேயன். தேங்க்யூ. Which is colored pink to make it easier to see. With full-size spheres, you can see that the particles don't touch along the edges of the cube, but each corner particle does touch the one in the center. The actual unit cell consists of portions of the corner particles and the whole one in the center. 8/8 give one particle, and the one in the center gives another for a total of 2 particles. In this tiny portion of a body-centered cubic array, you can see that any given particle has 4 nearest neighbors above and 4 below. Face-centered cubic unit cell. ஸோ இதில் ஒரு கன்ஃபியூஷன் வராது அப்படின்னு நினைக்கிறேன். இன் face-centered cubic unit cell, body-centered மாதிரி தான் face-centered cubic unit cell ஐடென்டிக்கல் ஆட்டம் லை அட் ஈச் கார்னரில் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் இன் சென்டர் ஆஃப் த ஃபேஸ். ஒவ்வொரு ஃபேஸோடைய சென்டர்லையும் இருக்கும். ஃபேஸ் அப்படிங்கிறது இது ஒரு ஃபேஸ், அண்ட் இது ஒரு ஃபேஸ், அண்ட் இது ஒரு ஃபேஸ். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு ஃபேஸ், பின்னாடி ஒரு ஃபேஸ் இருக்கும், அண்ட் கீழே ஒரு ஃபேஸ் இருக்கும். ஸோ இதுதான் ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் அந்த கியூபோட ஒவ்வொரு ஃபேஸஸ்லேயும் என்ன இருக்கும் அப்படின்னா இருக்கும். அண்ட் தோஸ் ஆட்டம்ஸ் இன் தி கார்னர், அதில் இருக்கிற ஒவ்வொரு ஆட்டம் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா டச் பண்ணுவாங்க இந்த ஃபேஸ். ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் உள்ள ஆட்டம்ஸையும் டச் பண்ணிக்கிடுவாங்க, பட் நாட் ஈச் அதர். அவங்க டச் பண்ணிக்கிடுவாங்க. அப்போ சுற்றி இருக்கிற வீடு இன்னொன்று வீடு ஒட்டி இருக்காது. ஆனால் சென்டரில் இருக்கிற வீடுனா அந்த சைடு இருக்கிற வீட்டுக்கு கூட டச் பண்ணியிருப்பாங்க. விச் மீன்ஸ், ஸோ உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்கிறேன்னு கஷ்டமாக்குறேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது ஒரு ஏரியா, சரியா? இது ஒரு ஏரியா. இந்த ஏரியாவில் உள்ள வீடுகள் எந்த வீடை, இந்த தெருவில் இருக்கிற சென்ட்ரு வீடை டச் பண்ணிக்கிடுவாங்க. பட் இவங்க ஒரு வீடும் டச் பண்ணிக்கிடாது. ஸோ இவ்வளோ தான். ஸோ உங்களுக்கு அதுவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும், பட் நான் கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தேன், நான் சாரி. அண்ட் த ஆட்டம்ஸ் இன் அ ஃபேஸ் பீயிங் ஷேர்ட் பை 2 யூனிட் செல் மூலிமா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆட்டம்ஸ் இன் அ ஃபேஸ் மேக்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு தி யூனிட் செல். இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு யூனிட் செல் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பந்தும் என்ன இருக்குது அப்படின்னா சென்டரில் இருக்குது. அதை வந்து என்ன ஆகிடும், கட் பண்ணோன்னா பாதியாக என்ன ஆகிடும் அப்படின்னா மாறிடும். ஒவ்வொரு கார்னர்ஸ்லையும் என்ன ஆயிருக்காங்க அப்படின்னா ஆட்டம்ஸ் இருக்காங்க. அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. மொத்தம் எத்தனை கார்னர்ஸ் அப்படின்னா 8 கார்னர்ஸ். வி நவ் தட் கரெக்டாக. அப்போ NC/8
ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் அ ஃபேஸ் டிவைட் பை 2. ஏன் அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 ஆட்டம்ஸ். அப்போ 2 ஆட்டம்ஸ் அப்படின்னா எப்படி 2 ஆட்டம்ஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாருங்களேன், பாதின்னு சொல்லியிருந்தேன். அப்போ மொத்தம் எத்தனை ஃபேஸஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 6 ஃபேஸஸ் இருக்குது. அப்போ 6 ஃபேஸஸில் என்ன இருப்பாங்க அப்படின்னா ஆட்டம்ஸ் இருந்திருப்பாங்க. அப்போ இங்கே 8 கார்னர்ஸில் ஆட்டம் இருக்குது ப்ளஸ் 6 ஃபேஸஸ்லேயும் ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போ இது 3, இது 1, மொத்தம் 4 ஆட்டம்ஸ் தேவைப்படுது. ஸோ எதுக்கு 4 கார்னரில் சேர்த்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆட்டம் சரியா, மிச்ச எல்லா ஃபேஸஸையும் சேர்த்து 3 ஆட்டம், மொத்தம் 4 ஆட்டம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ அட்டாச் animation video at the end of this video from YouTube. The constituents in a unit cell touch each other. So constituents in the unit cell இருக்கிற constituents என்ன இருக்கும் அப்படின்னா 3 dimensional network என்ன பண்ணுது அப்படின்னா ஃபார்ம் பண்ணி ஒரு கிறிஸ்டலாக என்ன ஆகுது அப்படின்னா மாறுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. With the help of small circles corresponding constituent particles and connecting neighboring particles using a straight line. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் வச்சு ரெண்டுத்தை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் சர்க்கிளாக இருக்கிறது எல்லாமே ஸ்பியர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. ஃபேஸ் சென்டர்டு, பாடி சென்டர்ட் அண்ட் சிம்பிள் கியூபிக். இட் இஸ் ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்டபிள். அண்ட் இஃப் எனி doubt in this session, you will ask me in a comment box. Thank you for watching. The corner particles don't touch each other, but each corner does touch a particle in the face, and those in the faces touch each other as well. The actual unit cell consists of portions of particles at the corners and in the faces. 8/8 at the corners gives 1 particle, and half a particle in each of 6 faces gives 3 more, for a total of 4 particles. In this tiny portion of a face-centered cubic array, notice that a given particle has 4 nearest neighbors around it, 4 more above and 4 more below, for a total of 12 nearest neighbors. Stacking spheres shows how the 3 cubic unit cells arise. Arrange a layer of spheres in horizontal and vertical rows. Note the large diamond-shaped space among the particles. Placing the next layer directly over the first gives a structure based on the simple cubic unit cell. Those larger spaces mean an inefficient use of space. In fact, only 52% of the available volume is actually occupied by spheres. Because of this inefficiency, the simple cubic unit cell is seen rarely in nature. A more efficient stacking occurs if we place the second layer over the spaces formed by the first layer, and the third layer over the spaces formed by the second. That simple change leads to 68% of the available volume occupied by the spheres and a structure based on the body-centered cubic unit cell. Many metals, including all the alkali metals, adopt this arrangement. For the most efficient stacking, shift every other row in the first layer so the large diamond-shaped spaces become smaller triangular spaces, and place the second layer over them. Then, the third layer goes over the holes visible through the first and second layers. In this arrangement, called cubic closest packing, spheres occupy 74% of the volume. Note that it is based on the face-centered cubic unit cell. Many elements, covalent compounds, and, as you'll see in the next 2 examples, ionic compounds adopt cubic closest packing. Sodium chloride adopts the sodium chloride or rock salt structure, as do many other alkali, halides, alkaline earth oxides, and sulfides, and other ionic compounds. Picture separate face-centered cubic arrays of chloride ions and sodium ions as they approach and interpenetrate each other. The smaller sodium ions fit in the holes between the larger chloride ions and the NaCl unit cell. Zinc sulfide adopts the zinc blend structure, as do the copper-1 halides and several other compounds. If face-centered cubic arrays of zinc ions and sulfide ions approach and interpenetrate slightly offset from each other, each ion becomes surrounded tetrahedrally by 4 of the other ions. Note the blinking zinc ion and the 4 sulfides. You can see the relative positions in this slightly expanded view of the zinc blend unit cell.
அந்த பேக்ரவுண்ட் ஒரு ஏஜ் ஜெனரேட்டட் விஷுவல்னு சொன்னா நம்புவீங்களா? அவ்வளோ ஏன்